மேஷம், இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். பரணி நட்சத்திரம் உங்கள் ராசியில் அமைவதால் நினைத்த காரியங்கள் கைகூடும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு கோதுமை சமர்ப்பித்து வழிபட ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபம், வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மனமீதி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், லாபகரமான நாள். மூத்த சகோதரர் வழியில் உதவி கிடைக்கும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்வது நலம் தரும். கடகம், உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தந்தை வழியில் நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட நற்பலன்கள் கிடைக்கும். சிம்மம், பாக்கியங்கள் பெருகும் நாள். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய அஷ்டகம் பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். கன்னி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானை அருகம்புல் சார்த்தி வழிபட சங்கடங்கள் நீங்கும். துலாம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனை செவ்வரளி மலர்களால் வழிபட தடைகள் விலகும். விருச்சிகம், எதிர்பார்ப்புகள் நீங்கும் வெற்றி நாள். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். பழைய நோய் பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் கூடும். உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். தனுசு, குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். சுப செய்திகள் வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், வீடு வாகன மாற்றங்கள் சாதகமாகும். தாயார் வழியில் அனுகூலம் உண்டு. வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை நிலவும். சிறிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு பைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் தொடங்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். இனிமையான செய்திகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.